என் பேரு சுதர்சன்மா. இந்த ஏரியால பேரட் சுதர்சன் சொன்னாதான் தெரியும். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போயிட்டேன். எங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. அங்க போனா இங்க அங்க போயிட்டு வந்து இங்க வந்தா அக்கம் பக்கத்துல தான் திட்டுறாங்க. என்னோட பட்ஜெட்டுக்கு மீறி போகுது. நான் முதல்ல ஒரு 50% எடுத்து வச்சிருந்தேன். இப்போ 80% என்னோட வருமானம்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்னோட தேவைகளை சுருக்கினே வரேன். இன்னும் கொஞ்ச நாள் போனா ரசம் சாதமும் அப்பளம் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு பெயின்ல தானே. இந்த பெயினை எடுத்தவங்களே இவங்க தான். மனித இனம் தான் ரொம்ப எல்லா விதத்திலையும் தப்பு பண்றாங்க. இயற்கையை அழிக்கிறது, பறவைங்களை. சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல கோகுல் சார் டைரக்டர். கோகுல் சார் அதே மாதிரி அரவிந்த் சாமி சாரையும் போட்டிருப்பார் அந்த ரோல். அவருக்கு போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி மரத்தை வெட்டாதீங்க, கிளிங்க வாழ்ந்த இடம், இந்த பில்டிங் கட்டி பாழ் பண்ணிட்டீங்க. ஹாய், வெல்கம் டு தமிழ் டாக்ஸ். நான் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பேரட் மேன்னு சொல்லப்பட்ட சுதர்சன் சாரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க 6000க்கு மேல கிளிகளும் புறாக்களும் வந்து டெய்லி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு. இங்க இருக்க இங்க இருக்க மொத்த வீட்லயுமே புறாக்களை பார்த்து பராமரிக்கிறதுக்காக அவர் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை பத்தி சொல்லுங்க சார். இந்த பறவையோட வளர்ப்பு, இந்த உணவு அளிக்கிறதெல்லாம் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என் பேரு சுதர்சன்மா. நான் சென்னை சிந்தார்பேட்டில் இருக்கிறேன். என்ன போய் இல்லை, இந்த ஏரியாவில் பேரட் சுதர்சன் சொன்னதான் தெரியும். பேரட் கிளி வளர்க்குறவர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக இந்த கிளிங்களுக்கு உணவு அளிச்சிருக்கிறேன். கிளிங்க மட்டும் இல்லை, எல்லாம் பறவை இனத்தையும் காப்பாற்றிருக்கிறேன் உணவு கொடுத்து. அவங்களுக்கு வாழ தெரியும், இருந்தாலும் உணவு பற்றாக்குறை. நிறைய மரங்கள் கட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மரங்கள் இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து ஒரு அவங்களுக்கு ஹோட்டல் மாதிரி, நம்ம எப்படி வீட்டில் உணவு இல்லைன்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த பறவை பேரட்ஸ் நிறைய வராங்க. ஏன் பேரட்ஸ் இங்கே வராங்கன்னா, இது ஒரு சேஃப்டியான அவங்களுக்கு ஒரு ஜோன், யாரும் அட்டாக் பண்ண முடியாது, கார்னர் ஹவுஸு, அந்த சேஃப்டிலாம் பார்த்துட்டு வராங்க. பேரட்ஸ் மட்டும் இல்லை, பாருங்க, காகங்கள் கூட வந்து அரிசி சாப்பிட்டு போகுது. ஏன்னா உணவு பற்றாக்குறை இருக்குதும்மா. மரங்கள் இல்லை, சிட்டியில் மரங்கள் இல்லை. இதுவே நீங்கள் நான் போய் ஃபாரஸ்ட்டில் பண்ணேன்னு வச்சுங்களேன், அது தப்புன்னு சொல்லலாம். சிட்டியில் மரங்கள் இல்லை, அதனால அவங்க இந்த மாதிரியான பறவைங்களுக்கு காப்பாற்றுறாங்க. ஓகே சார். இப்போ வந்து இங்க வந்து கிளிகள், பறவைகள், புறாக்கள் இது மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். வேற ஏதாச்சும் ஒரு அபூர்வமான பறவை இங்க வந்து இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வருவாங்களா? கிளி ஃபஸ்ட்டுமா, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீட்டில் மீந்து போனதான் வச்சேன். எங்கள் அப்பா இறந்த உடனே எனக்கு ஒரு மனசு கவலையாகி இவங்களுக்கு மீந்து போனதான் வச்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, காலப்போக்கில் கிளிகள் வரவு நிறைய ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சிட்டுக்குருவிங்க, இப்போ கூட எனக்கு சவுண்டு கேட்குது பாருங்க, சிட்டுக்குருவிங்க வரும், அப்புறமா மைனாக்கள் வரும், காகங்கள் தான் என்ட்ரியே. காகங்கள் தான் ஃபஸ்ட்டு. எல்லாரும் நீங்கள் போட்டால் கூட காகங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. காகங்கள், சிட்டுக்குருவிங்க, மைனாக்கள், இந்த மாதிரி நிறைய ஜீவராசிகள், அணில், இந்த மாதிரி நம்ம சென்னையில் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ அதெல்லாம் வந்து சாப்பிடுவோங்க. ஒரு நாள் மழை பெஞ்சு விட்டும் போது நனைந்த அரிசிகள் இருந்தா, அரிசி நனைஞ்சிருக்கும் போது அந்த அரிசியை கிளிகள் சாப்பிட்டு இருந்தாங்க. சரி, கிளிகள் நனைஞ்ச அரிசி தான் சாப்பிடுவாங்கன்னு நினைச்சு நான் ஒரு திங்கிங்ல இருந்து நிறைய அரிசி ஊற வச்சு போட ஆரம்பிச்சேன். போடும்போது நிறைய கிளிங்க வரவு அதிகமாயிடுச்சு. இயர் பை இயர் என்ன ஆயிடுச்சு, இவங்களது பாப்புலேஷன் கிளிங்களே சொந்தம் கொண்டாடுற இடமாயிடுச்சு. ஆமா, இங்க இந்த மாதிரி கிளிங்களை எங்கும் பார்க்க முடியாது. ஒரு 2-3 வருஷத்துலயே கட நிறைய வந்துட்டாங்க. நான் அப்புறமா என்னடா இது, நம்ம இவங்களுக்கு அடிமை ஆயிட்டோமே, எங்கேயும் போக முடியாது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போயிட்டேன். எங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு. அங்க போனா அங்க போயிட்டு வந்து இங்க வந்தா அக்கம் பக்கத்துல தான் திட்டுறாங்க. என்ன சார், நீங்க உங்க பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டீங்க, உங்க குழந்தைங்கலாம் ஊரை கூட்டிட்டாங்க. ஏன்னா நான் இல்லைன்னா இத்தனை கிளிங்களும் ரவுண்ட் அடிப்பாங்க, என்னை தேடுவாங்க.
அப்புறமா தான் தெரிஞ்சது நான் இவங்ககிட்ட நல்லா மாட்டிக்கினேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் இல்லைன்னா இவங்க இருக்க முடியாது. அதனால என் வாழ்க்கை நான் இவங்களுக்கோசம் பறவைங்களுக்கோசம் தியாகம் பண்ணி தான் வாழ்றேன். எங்கேயும் போறதில்ல. அப்படியும் போனா 20 கிலோமீட்டர் டயாமீட்டருக்குள்ள தான் போகணும். 20-30 கிலோமீட்டர். ஃபீட் பண்ற நேரத்துக்கு வந்துடுறது. ஆமா, அந்த டைம்க்கு வரல இவங்க என்ன அவ்வளவுதான். என்ன இல்ல இந்த ஊரை கூட்டுவாங்க. இவன் எங்க போனா தேடுவாங்க என்ன. அதே மாதிரி சார் இப்போ மெய்யழகன் மூவில வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி சார் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? இது மாதிரி ஒரு பேரட்ஸ் வந்து இது இருக்காங்க, பேரட்ஸ்க்கு ஃபீட் பண்ற ஒரு இடம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி உங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க? இதுமா இந்த இடம் போய் நான் ஒரு பண்றதுனால ரொம்ப நியூஸ் பேப்பர்லாம் எல்லாத்துலயும் வந்துட்டாங்க. எல்லா பேப்பர்லயும் கொஞ்சம் ஓரளவு தெரியும். ஒரு நாள் சிங்கப்பூர் சலூன் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல கோகுல் சார் டைரக்டர். கோகுல் சார் அதே மாதிரி அரவிந்த் சாமி சாரையும் போட்டிருப்பார் அந்த ரோல்ல. நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வருவாங்க. ஆமா, அவருக்கு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி மரத்தை வெட்டாதீங்க, கிளிங்க வாழ்ந்த இடம், இந்த பில்டிங் கட்டி பாழ் பண்ணிட்டீங்களேன்னு. அது நான் சொன்ன அந்த சின்ன இதுதான் சார். அவர் வந்து சும்மா கிளி எடுக்க தான் வந்தாரு. நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் அவர்கிட்ட. சார் இது போடுங்க, ஒரு அவேர்னஸ் வரும். மரங்கள் நிறைய வெட்டுறாங்க. நான் போய் இத்தனை குழந்தைங்க, நான் ஒரு 500 பேருக்கு தான் சாப்பாடு போடணும் பார்த்தேன். இங்க வர்றது பார்த்தா 1000, 2000, 7000ன்னு வருது. என்னால நானும் எவ்வளவு சார் பேலன்ஸ் பண்ண முடியும்? என்னோட பட்ஜெட்டுக்கு மீறி போகுது. நான் முதல்ல ஒரு 50% எடுத்து வச்சிருந்தேன். இப்போ 80% என்னோட வருமானம்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்னோட தேவைகளை சுருக்கினே வரேன். இன்னும் கொஞ்ச நாள் போனா ரசம் சாதமும் அப்பளம் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவங்க மேல பாசம் ஆயிட்டீங்க. ஆமா, இவங்களுக்கு பணம் செலவாகுது. நிறைய சாப்பாடு தேவைப்படுது இல்லைங்களா? நான் யார்கிட்டயும் பணமும் கேட்கறது இல்லை. இப்போ சினிமா எடுத்தவங்க நான் பணம் வாங்குறது இல்லை. உங்களோட ஓன் பேமெண்ட் தான் பண்றீங்களா? என்னோட ஓன் தான். நான் என்ஜிஓலாம் இல்லை. யாராச்சும் உதவி ஏதாவது பண்றாங்களா? இல்ல நீங்க தனி ஒருவன் தான். அப்படியும் கொடுத்தா இப்போ மெய்யழகனுக்கு அப்புறம் வேர்க்கலை வாங்கின்னு வந்து கொடுக்குறாங்க. அவங்களா கேட்குறாங்க, பணம் கொடுக்க வராங்க, ஜிபே நம்பர் கேட்குறாங்க. அப்படிலாம் வாங்கி நான் நித்யானந்த மந்திரி ஆசிரமெல்லாம் கட்டிட்டு நான் அப்பா குருவிங்களை விட்டுருவேன். நான் ஆசிரமத்திலேயே முழு நேரம் ஆயிடுவேன். அதனால எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு அதே மாதிரி இன்னொரு உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்துச்சு சார். இப்போ வந்து பேர்ட்மேன் வந்து சேகர்னு ஒரு சார் இருந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி வந்து பறவைகளுக்கு வந்து உணவு அளிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அக்கம் பக்கத்துல நிறைய பேர் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது எங்களுக்கு பறவைகள் வரதுனால அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பறவைகளுக்கு இங்க நம்ம கிளிகளுக்கு உணவு இருக்கும், அக்கம் பக்கத்துல யாருக்காவது தொந்தரவா இருக்கிற மாதிரி நான் தொந்தரவு பண்ற மாதிரி பண்றது இல்லைம்மா. யாரையும் தொந்தரவு பண்ற மாதிரி பண்றது. ஏன்னா இது என்னோட சொந்த வீடு. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அரிசி உளுந்தா கூட வாரி எடுத்துருவேன். கிளீன் பண்ணி கொடுத்துருவேன். டெய்லி வாரிடுவேன். கிளீனா இருக்கும். அந்த மாதிரி நான் என்னோட என்ன பண்ணுமோ அவங்களுக்கு கரெக்டா பண்றேன். இப்போ சேகர் சார் பண்றது இல்லை. ஆமா, ஒரு 1 இயரா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆமா, அந்த வீடு வித்துட்டாங்க. அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் இங்கேயே வந்துடுறாங்க. சேகர் சார் இல்லைன்னு இங்க வந்து கிளிங்களை பார்க்க வராங்க. சரி, அவரோட இதுவும் நானும் அவர் பாரத்தையும் நான் ஏற்றி நிற்கிறேன். அவங்க கிளிங்களும் இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. என்ன பண்ணுறதுமா, நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு சேவைன்னு வந்துட்டா அது நம்மளோட தேவைகள் போயிடும். ஆமா, கண்டிப்பா சார். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து எங்களுக்கு இந்த 1 ஹவரே இந்த கிளிகளை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம், அப்படி மெய் மறந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. நீங்க நாள் முழுக்க இங்க இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மேஜிக் மூமெண்ட்ஸ் இருக்கும் இந்த கிளிகளோட? ஆமாம்மா, நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு பெயின்ல தானே. இந்த பெயினை எடுத்தவங்களே இவங்க தான். இவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு போய் இந்த வியாதி, இந்த மனவியாதி இல்லைன்னா எந்த வியாதியும் வராது. மனசு நிம்மதியா வச்சுக்கினாவே நம்மளுக்கு அந்த எந்த வியாதியும் நெருங்காது. அதனால நான் இது இவங்க காத்தால மட்டும் யாரையும் அலோவ் பண்றது இல்லை. காத்தாலும் இதே பேட்ச் தான் வருவாங்க. அது என்னோட மன நிம்மதிக்கு வச்சு. ஆமா, அது தனிமையா அவங்க கூட பேசுவேன். என்னை சுத்தி இருப்பாங்க என் பசங்க, அன்பு காட்டுவாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா எடுத்து வந்து எனக்கு காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. ஆமா, அந்த அளவு நான் அவங்ககிட்டே அவங்க குரலே கொஞ்சம் பேசுவேன். அதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமா இருக்கும். உங்களுக்கு பிடிக்காது. இன்னும் நீங்க அந்த வயசாகாம இன்னும் அந்த குழந்தை பருவத்திலேயே ஆமா, அவங்க கூட எனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேம்மா, நானும் என் பொண்டாட்டி இருக்கிறோம். எனக்குன்னு பசங்க இல்ல, எதுவுமே இல்ல. இவங்க கூட வாழற இதுல என்னமா இருக்கு, தப்பு என்னமா இருக்குது? இந்த நம்ம வளர்ந்த அப்புறமும் இந்த குழந்தைத்தனமா நம்ம வச்சுக்கிறது இயற்கை தான். கண்டிப்பா இயற்கை தான். இயற்கை தான் இறைவன் இயற்கையில பார்க்கலாம். நீங்க நம்ம என்னதான் தேடினாலும் கடவுள் நம்ம மனசுல வாழுறாரு. இறைவன் இயற்கையில தான் இருக்கிறார்.
பஞ்சபூதத்துல அவர் தான் இருக்கிறார். அதுல ஒரு பூதம், இந்த காத்து இல்லைன்னா கூட உங்களால வாழ முடியாது, தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது. அதனால்தான் இறைவன் என்ற சாக்குல பஞ்சபூதத்தையும் நம்ம கடவுளா பார்க்கிறோம். அவங்க கடவுள், அவங்கதான் நம்மளுக்கு உயிர் கொடுக்கறது. உயிர் நாடி அதானே. ஒருத்த மயக்கம் போட்டு விட்டான்னு நீங்க என்ன தரீங்க? தண்ணி தண்ணி தான். தரீங்க. அது என்னது? இயற்கை கொடுத்தது தானே வரம். தண்ணி இல்லாம நம்மள ஒரு நாள் இருக்க முடியாது. அதே மாதிரி சூரியன் ஒளி பட்டவனு தான் பூக்கள் மலருது. நாமளும் ஏந்துக்கிறோம் காத்தால ஆயிடுச்சுன்னு, இல்லைங்களா? காற்று, அதுவும் இல்லைன்னா வாழ முடியாது. எவ்வளவு இயற்கை, எவ்வளவு நல்ல கடவுளா இருக்கிறாங்க. அது நம்ம கும்புறதுல தப்பே இல்லைம்மா. இப்ப நாம வந்து இது மாதிரி பறவைகளுக்கு நம்ம வீட்டு சைடுல உணவு கொடுத்தா அது வந்து சாப்பிடுவாங்களா? என்ன மாதிரி உணவுகள்லாம் வச்சா எல்லா பறவைகளும் வந்து இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு? அம்மா, பறவைகள் பல விதமா இருக்குது. அந்த பறவைங்களுக்கு ஒவ்வொரு ஃபுட்டும் ஒவ்வொரு விதம். ம். கிளிங்களுக்கு இதுதான் பிடிக்கும் ம். சாப்பாடு. அது தனித்தனி ரகம் இருக்குது. இப்போ என்கிட்ட கழுகு கூட வந்து சாப்பிடுது. கழுகு? ஆமா, கழுகு சாப்பிடும். இப்போ புறாக்கள் பாருங்க, கோதுமை சாப்பிடும். சிட்டுக்குருவிங்க நொய்யரிசி சாப்பிடும். கழுகுங்க சிக்கன் தான் சாப்பிடும். 1/2 கிலோ சிக்கன் வச்சாலும் சாப்பிட்டுருவாங்க. போடுறீங்களா? போடுறேன், ஆனா நான் ரேரா காட்டிக்கிறது இல்ல, சொல்லிக்கிறது. போடுறீங்களா? ஆமா, அது வைல்டு இல்ல, அது என்கரேஜ் பண்றது இல்ல. ஆ. ஒரு 2 கழுகுங்கள் ஆன்டினாலே வாங்குறாங்க. ம். நான் எங்க போனாலும் பின்னாடியே வருவாங்க. அவங்க ஷேடோ எம்எல்ஏ இருக்கும். அந்த அளவு அன்பு. நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷன் நீங்க என்னதான் பிரியாணி வாங்கி கொடுத்தாலும், உங்க உங்க காலேஜ் மேட்டே வச்சுங்களேன், கூடயே இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, கல்யாணம் ஆகி திரும்பியே கூட பார்க்க மாட்டாங்க. கழுகுகள், விலங்குகள் அப்படி இல்லை. நீங்க ஒரு 2 தடவை வாங்கி கொடுத்தா கூட உங்க பின்னாடியே வருவாங்க. நீங்க தான் உங்களுக்கு ஓனர் மாதிரி. நான் நினைப்பேன், யாரா கிட்ட வரும் பைக்ல, கிட்ட வந்து இப்படி டேன் பண்ணிட்டு போவான். என்னன்னு பார்த்தா நான் எதனா வாங்க போறேன்னு பார்ப்பான் கழுகு. கிளிங்க கூட காலங்கத்தால் நான் பைக்ல எங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன்னா பின்னாடியே ஓடி வருவாங்க, கீ 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 கீன்னு சவுண்டு போட்டு. அவங்களாம் உணவு தான்மா அவங்களுக்கு. அன்புக்கு அவங்களுக்கு மிஞ்சி யாருமே இல்லை. மனித இனம் தான் ரொம்ப எல்லா விதத்திலையும் தப்பு பண்றாங்க. இயற்கையை அழிக்கிறது, பறவைங்களை, மிருகங்களை ரொம்ப இது பண்றது, வண்டி மேலே ஏத்துறது, இதெல்லாம் மனித இனம் தான் இருக்கிறதுலே பீயிங் வித். எந்த பீயிங் கெடுதல்னா இயற்கைக்கு ஹியூமன் பீயிங் தான், மனித இனம் தான். அதனால இப்போ வர்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மரங்கள் நட்டாதான் இயற்கையை காப்பாற்ற முடியும். ஏன்னா குளோபல் வார்மிங் அதிகமாயிடுச்சு. குளோபல் வார்மிங் வந்துச்சுன்னா நம்மளாலாம் இருக்க முடியாது. என்னதான் நீங்க ஏசி மூஞ்சில வச்சா கூட காத்து இருந்தாதான். புரியுதுங்களா? முதல்ல ரூம்ல இருந்தது, ஹால்ல ஏசி வந்துச்சு. இப்போ பாத்ரூம், ட்ரெயின்ல ஏசி, எல்லாத்துலயும் ஏசி. அந்த அனல்லாம் எங்க போதுமா? வெளியில வரும். அந்த அனல்லாம் திருப்பி உங்ககிட்ட தான் வரும். கர்மா இஸ் பூமராங். நீங்க என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி தர்மா பண்ணீங்களா, இவங்க இயற்கையை உங்களை வாழ வைக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஜீவராசிகள் கொடுத்தோம்னா அவங்க நிறைய மரங்கள் நடுறாங்க. இப்போ நீங்க அங்க பாக்குறீங்களா, அவங்க கொடுத்த எச்சம் விதைகள் இங்க தூவுவாங்க மரத்துல சாப்பிட்டு வந்து. இதெல்லாம் வெயிடானு நான் ஒரு 2000 மரம் நட்டு வந்திருக்கிறேன். ஆமா, மரம் தான் அவங்களுக்கு வீடு, அவங்களுக்கு சாப்பாடு. நான் என்னதான் இங்க ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும், செல்லம் கொடுத்து வளர்த்தாலும், அவங்க இயற்கையோட வாழ்ந்தாதான் அவங்களுக்கு அது நல்லது. அவங்க எனக்கு கொடுக்குறாங்க நிறைய விதைகளை வந்து. விதைகள் அவங்க இது ஒரு, நான் தான் சொன்னேனே, இது ஒரு ஹோட்டல். அவங்களுக்கு மெயின் ஃபுட்டு மரத்துல கிடைக்குது. மரத்துல இல்லாத பட்சத்துல இங்க வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், மார்கழி மாசத்துல எல்லாம் நிறைய பறவைங்க வரும், 15,000 கிளிங்க வரும். ஏன் வருது? வெளியூர்ல வெளிநாடுல வருவாங்கன்னு சொன்னாங்க. அது மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் ஜனவரியில வருவாங்கம்மா. ஏன் வராங்க? ஏன் நிறைய பறவைங்க வருதுன்னா, கொஞ்சம் யோசிங்க. கார்த்திகை மாசத்துல புயல் வரும். கார்த்திகை மாசம்னா டிசம்பர்ல புயல், நவம்பர் டிசம்பர்ல புயல். மரங்கள் ஆடி ஆடி என்ன ஆகும்? பழங்கள்லாம் கீழே கொட்டிடும், மரங்களும் சாஞ்சிடும். பறவைங்களுக்கு உணவும் இல்லை, வீடும் இல்லை, இல்லைங்களா? அவங்க எங்க போவாங்க? நம்மளை தேடுவாங்க. மனிதனுங்களா எல்லா ஜீவராசிகளையும் காப்பாத்துற ஒரே இனம், காப்பாற்றணும். ஆனா இப்போ அவனே காப்பாத்திக்க தெரியல.
எல்லா ஜீவராசியும் காப்பாற்றணும், மனிதனோட கடமை அது. இயற்கையும் காப்பாற்றணும். அவங்க மனிதர்களை தேடி வராங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அரிசி மாவுல தூவி விட்டுருந்தாங்க கோலம் போடுற மாதிரி. அட்லீஸ்ட் சிட்டுக்குருவிக்காவது நீங்க மார்கழி மாசத்துல தூவி விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னாச்சு, காலப்போகத்துல புள்ளி புள்ளி வச்சு கோலம் கோடை போட்டு அது ஒரு அலங்கோலமாயி கோலமாயி அது அது எதுக்குமே லாய்க்கு இல்லாத கோலமாயிடுச்சு. சிட்டுக்குருவிங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது தான் இந்த அரிசி மாவு கோலம். அரிசி மாவுல கோலம் போடுறீங்க, ஏதோ கண்ட பவுடர் கோலம் மாவுன்னு ஒண்ணு விற்கிறாங்க. அது நீங்க கொஞ்சம் எடுத்து வாயில அப்பி சாப்பிட்டுருங்க. விற்கிறாங்களா கோலம் மாவு, ஒரு கிளாஸ்ல ஊத்திங்க, 2 ஸ்பூன் போட்டு நீங்க சாப்பிட்டுருங்க. என்ன ஆகும்? அவ்வளவுதான் சார், லூஸ் மோஷன் ஆகும். இப்ப அந்த அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தரலாமா? அந்த மாதிரி தரக்கூடாது. அரிசி இல்ல, இன்னும் நிறைய பேர் ரொம்ப ரேரா போட முயற்சி பண்றாங்க சார். இப்போ இடுப்பே வளைய மாட்டேங்குதுமா, நீ வேற. பொம்பளைங்களுக்கு இங்க வராங்களே, என்னம்மா இந்த இது கோதுமை கொஞ்சம் போடுமான்னா நின்னு ஏதோ என் தலை மேலேயே போடுறாங்க. இடுப்பே வளைய மாட்டேங்குது, இவ்வளவு தூரம் தான் ஸ்டக் ஆகி நிக்குது. இந்த மாதிரி இருந்தா நம்ம என்னத்த கோலம் போட சொல்றது, என்னத்த பண்றது? ஜென்ரேஷன் பாழாயிடுச்சு. நம்ம தமிழர் பண்பாடு, நம்ம தமிழர் பாரம்பரியம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பர்சன்ட் கூட ஒருத்தர்கிட்ட கூட இல்லை. அது எப்படி நம்ம நல்லா இருக்க முடியும்? அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. நம்ம முன்னோர்கள் நல்லா வாழ்ந்திருக்காங்க. தமிழர்கள் நம்ம வெளியூர்ல இருந்து வராங்கல்ல, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், அமெரிக்கா எல்லாத்துலயும் வராங்க நம்ம வீட்டுக்கு இந்த இயற்கை காட்சி பாக்குறதுக்கு. வந்துட்டு நம்ம இந்தியன் கல்ச்சரை கத்துன்னு போறாங்க. காட்டன் சட்டை எதுக்கு போறீங்க, குங்குமம் எதுக்கு வைக்கிறீங்க, தாலி ஏன் கட்டுறீங்க, மஞ்சள் ஏன் வைக்கிறீங்க, எல்லாமே கேக்குறாங்க. பதில் சொல்லி ஆகணும். கோலம் எதுக்கு போடுறாங்க, எதுக்கு கோயில் போடுறாங்க, எல்லாம் கேட்பாங்க. நம்ம பதில் சொல்லி ஆகணும். நான் சொல்றேன், வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தமிழர் பண்பாடை பத்தி ஊட்டி விடுறேன். அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் கத்துக்குன்னு குட்டிச்சோரா போயின்னு இருக்கிறோம். பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு டாய்லெட்டும் வராம. நம்ம ஊர்ல என்ன நம்ம பாரம்பரியமோ, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது பெரிய இது என்ன தெரியுங்களா, அவங்க கொடுத்த அந்த வரையணைய நம்ம அப்படியே வகுக்கணும். நம்ம எல்லாம் அழிச்சிட்டோம். அது நம்ம பண்ற பெரிய தப்பு. இதெல்லாம் வர தலைமுறைக்கு நாமலாம் உதாரணமா எடுத்துக்காட்டா இருக்கணும். அதனால நிறைய மரங்கள் வச்சீங்கன்னா இயற்கையை காப்பாத்தலாம். இது ஒரு காகத்தோட மரம். இன்னும் அழகா காகங்கள் என்ன பண்ணுது, இந்த கிளிகளுக்கு இடம் கொடுக்குது. டெய்லி இவங்க வேற இடம் போய் தங்கிடுவாங்க. இந்த பாருங்க, அங்க போய் உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அதுமாதிரி காகங்கள்லாம் ஒவ்வொரு இடமா போய் உட்காந்துட்டு இன்னும் நைட் ஆனா வந்துருவாங்க. கூடு அங்க இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாரோட இதுவும் இயற்கைமா. நம்ம அதை நினைக்கிறது இல்லை. அது ஒரு காகங்கள் வந்துட்டாங்க பாருங்க, நம்மள அதை கேவலமா நினைக்கிறோம். அதை வீடை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அது அதோட சாபம் எவ்வளவு இருக்கு. நம்ம வீட ஒருத்தன் நீங்க வீட்டுக்கு போகும்போது தரமட்டமா இருக்குன்னா நீங்க என்ன, ஆவி உருப்படுவானா, நல்லா இருப்பானா, சபிக்க மாட்டேங்க. அதுதான்மா கர்மா, பாவம். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் எங்களை பத்தி நிறைய இயற்கையான நிறைய விஷயம், என்னென்ன விஷயத்தை நம்ம பாதுகாக்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய எங்க சேனல் சார்பா பெரிய வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்மா. நன்றி சார். மேல் மேலும் முன்ன வளரணும். தேங்க்யூ சார். வாழ்க வளம்.